வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாய் பைனாப்பிள் ப்ரான்ஸ் ஃப்ரைட் ரைஸ் தான். அதுக்கு தேவையானது வந்து நான் கோகனட் ஒரு ஹாஃப் ஷெல் எடுத்துருக்கிறேன், அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். வார்ம் வாட்டர் அல்லது நல்லா ஹாட் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் தேங்காய் பால் நல்லா எடுக்கிறக்குள்ள நீங்கள் ஸ்டோர் பாட் கோகனட் மில்க் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அதை வந்து ஒரு 2 தடவை நல்லா திக்கு மில்காக எடுத்துக்கோங்க. 2 தடவை அரைச்சிட்டு வந்து ஃபில்டர் பண்ணி எடுங்க. முதல் தடவை இப்போ நான் எடுக்கிறேன், ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கிறேன். நல்லா கை வச்சு பிழிஞ்சிங்கனாலே வந்துடும். கொஞ்சம் சூடு கை பொறுக்கிற அளவுக்கு வெந்நீர் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா கோகனட் மில்க் வந்து தேங்காய் பால் நிறையா வரும். வார்ம் வாட்டரோ ஹாட் வாட்டரோ விட்டு நீங்கள் அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா தேங்காய் பால் நல்லா ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் கொஞ்சம் வேலையாக இருக்கும். மற்றபடி இது வந்து ஆப்ஷனல் தான். இது விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அல்லது நீங்கள் வந்து வெறும் தண்ணியில் கூட நீங்கள் செய்யலாம். இது வந்து கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் தேவையான அளவு நமக்கு வேண்டியது எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம எப்படி ப்ரான்ஸை வந்து டீவெயின் பண்ணுறது அப்படின்றது பார்த்துடலாம். அது உள்ளுக்குள்ளே அந்த ஒரு குடலுக்குள்ளே ஒரு கருப்பாக ஒரு இது இருக்கும்ல, வெயின் மாதிரி இருக்கும். அதை எடுக்கணும். அது ஒன்று நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்லிட் பண்ணிவிட்டு அப்படி கூட எடுக்கலாம். இல்லை 2 அப்படி நீங்கள் ஹாஃபாக எடுத்திங்கன்னா அது அப்படியே பாதி பாதியாக பிஞ்சிட்டு வரும். அப்போ நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். இழுத்திங்கனாலே வந்துடும் ஃபிங்கர் வச்சு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அதோட சாப்பிட்டிங்கன்னா வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க. எப்பவும் சால்ட் அல்லது வினிகர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் இருக்காது. கையை வாஷ் பண்ணும்போது, ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது சால்ட்டோ லெமன் ஜூஸோ போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கையிலையும் ஸ்மெல் இருக்காது, வாடை இருக்காது. அந்த கருப்பு கலரில் உள்ளதை எடுத்துடணும். இப்போ தேவையானது ஒரு மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துருக்கிறேன், அதாவது மல்லித்தலை எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு பைனாப்பிள் நான் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ரான்ஸ் வந்து ஒரு 1/2 kg எடுத்துருக்கிறேன். லெமன் ஜூஸ் ஒன்று வேணும் நமக்கு, அதையும் நீங்கள் தனியாக பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் தேவையானது. இது வந்து 2 பேருக்கு செய்யக்கூடிய அளவு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் ஒரு 2 கப்ஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 hour அல்லது 15 minutes நீங்கள் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து ஊற வச்சு சோக் பண்ணி ஊற வச்சு வைங்க. நான் வெறும் கார்லிக் பேஸ்ட் தான் எடுக்கணும். என்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் இருந்தது, நான் அதை எடுத்துட்டேன். இதுக்கு வந்து முட்டை வேணும், கண்டிப்பாக 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட டார்க் சோயா சாஸ் தான் இருந்தது, அதை நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சோயா சாஸ் இருந்துன்னா கூட எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா கேப்சிகம் அல்லது வந்து பீஸ் வேணும், பட்டாணி வேணும். நான் ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சது அவிச்சு வச்சுருக்கேன், பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு 4 tablespoons எடுத்துக்கோங்க. எனி ஆயில் விட்டுக்கோங்க, அல்லது நீங்கள் கீ கூட எடுத்துக்கலாம். நான் 1/2 கீயும் 1/2 ஆயிலும் நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி விட்டால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சூடானதும் இதுக்கப்புறமா வேறு எந்த ஸ்பைசஸும் நமக்கு தேவையில்லை, வெறும் வெஜிடபிள்ஸ் தான் போட்டு பண்ண போகிறோம். ஸோ வெங்காயத்தை கொஞ்சம் நல்ல பிங்கிஷாக வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா நான் அந்த ஏன்ட்ட இருக்கிறது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான், அதை தான் நான் போடுறேன். இதுக்கு வெறும் கார்லிக் போட்டாலே போதும், வெறும் பூண்டு போட்டாலே போதும். இஞ்சி பூண்டு தேவையில்லை. ஸோ அதை வெறும் பூண்டை நீங்கள் க்ரஷ் பண்ணி நசுக்கி போட்டால் கூட போதும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பைனாப்பிள் ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப பைனாப்பிள் வந்து சாட்டே பண்ணி எடுக்கணும், வதக்கி எடுக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு. இது குயிக்காக ஆகக்கூடியது, பார்த்துக்கோங்க. ஈஸியாக பண்ணலாம். நமக்கு யாராவது கெஸ்ட்டு வர அன்றைக்கி ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிற மாதிரி இருக்காது. நமக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கும், இதில் ஸ்வீட்னஸும் இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரான்ஸ் போட்டுடலாம். ப்ரான்ஸை ரொம்ப நேரம் போட்டு சாட்டே பண்ணாதீங்க, வதக்காதீங்க, ரப்பர் மாதிரி ஆயிரும். இது ரொம்ப குயிக்காக வெந்துடும் உங்களுக்கு, பாயில் ஆகிடும், அது குயிக்காக வெந்துடும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா வெறும் பெப்பர் மட்டும்தான் ஸ்பைஸில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே க்ரீன் சில்லி வேறு சேர்த்துருக்குறோம் நம்ம. இப்போ எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எக்கு ஆனால் நல்ல ட்ரை ஆயிடணும், பார்த்துக்கோங்க, வதங்கிடணும். இல்லாட்டா அதோட ஸ்மெல்லு, அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு, அதோட ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல் இருக்கும். ப்ரான்ஸ் ஸ்மெல்லும் பைனாப்பிள் ஸ்மெல்லும் தெரியாது, பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் எக்கை மட்டும் நல்லா அது உதிரியாக வர வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் கோகனட் மில்க்கை விட்டுறலாம், அல்லது நீங்கள் தண்ணி சேர்க்குறதா இருந்தால் தண்ணி சேர்த்துக்கோங்க. பட் கோகனட் மில்க் விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், தனியாக தெரியும் அந்த டேஸ்ட்டே. கண்டிப்பாக அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இதோட இந்த மாதிரி என்னோடய ப்ரான்ஸ் ரெசிபீஸ், நான்வெஜ் ரெசிபீஸ் இருக்குது, அந்த லிஸ்ட் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ வந்து நான் சோயா சாஸ் வந்து 2 tablespoons விட்டுருக்கிறேன். இதில் காட்டுறது 1 மாதிரி இருக்குது, 2 tablespoons விட்டேன். ஸோ அதையும் விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சால்ட்டு போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. சோயா சாஸில் எப்போவுமே கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும் அது.
இப்போ நம்ம வந்து இந்த மில்க்கு ஆட் பண்ணிடலாம், கோகனட் மில்க்கு. நான் வந்து 2 கப்ஸுங்கன்றதுனால அதுக்கு 3 கப்ஸ் 1 1/2 கோகனட் மில்க்கு. ஸோ டோட்டலாக 3 கப்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு லேசாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து அது கூட அந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணலாம். அவங்க ஜாஸ்மின் ரைஸ்னு ஒரு ரொம்ப மணமாக இருக்கும் நம்ம பாஸ்மதி மாதிரி, அதுதான் அவங்க ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டில் சால்ட் போட்டால் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். இனி வந்து நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறேன், இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாஸ்மின் ரைஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அதில் செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் அதில். ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் என்னோடய சேனலில் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். நான்வெஜ் ரெசிபிஸே இருக்குது, என்னோடய ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரைஸ் நான் சேர்க்குறேன். ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் ரைஸ் சேர்த்திங்கன்னா போதும். இது குயிக்காக ஆகிடும், உங்களுக்கு தெரியும் இல்லை. பாஸ்மதி வந்து ரொம்ப குயிக்காக சீரக சம்பாவில் கூட பண்ணலாம், இல்லை நார்மல் சோனா மசூரி கூட பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம இப்போ மூடி வச்சு அதை ஒரு 2 விசில் கொடுத்தா கூட போதும். உங்களுக்கு டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். அப்புறம் அப்படி விட்டுருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸாவது விட்டுருங்க. அந்த ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆகிரட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. பட்டாணி வந்து பாயில்டாக இருக்கிறதுனால நான் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் முதலே போட்டுருங்க, நான் மறந்துட்டேன். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பண்ணி பாருங்கள். ஒரு யம்மி டிஷ்ஷாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து ஆனியன் ரைத்தாவே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும்.